எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நாம அன்னைக்கு பார்க்கறது கசப்பு கலந்த காடி. மத்திய 27:34 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். இந்த கசப்பு கலந்த காடி இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா ஒயின் மிக்ஸ்டு வித் கேல். ரோம போர்ச்சியவர்கள் சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள். பொதுவாக இந்த சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு இந்த கசப்பு கலந்த காடியை கொடுப்பாங்களாம். ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது, இது ஏன் கொடுக்கறது வழக்கம் அப்படின்னா, அவர்கள் ஒரு பெயின் ரிலீஃப் மாதிரி. இது கொஞ்சம் வைன் மாதிரி, அது சில போதை வஸ்துக்கள்லாம் இருக்கும் நினைக்கிறேன். அதுல அது ஒரு பெயின் ரிலீஃப் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த டியூரிங் த டைம் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன், அந்த சிலுவையில் அறையப்படும் போது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கசப்பு கலந்த காடியை அவர்கள் ரோம போர்ச்சியவர்கள் சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இயேசு இது என்ன பண்றாரு, இதை வாங்கி ருசி பார்க்கிறார். ஆனா இது குடிக்க மனதில் இல்லாததுனால் அதை குடிக்கவில்லை. ஏன் இதை இயேசு மறுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு நினைச்சிருந்தா பண்ணியிருந்துக்கலாம் பாருங்க. இந்த வழியெல்லாம் தாங்கிறதுக்கு இந்த ஒரு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கசப்பு கலந்த காடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அவர் வாங்கி குடிச்சிருந்திருக்கலாம். குடிச்சிட்டு கொஞ்சமாவது அந்த கொடூரமான கொலையிலையும் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு கொஞ்சம் நிம்மதியாகாது செத்திருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, இயேசு அதை குடிக்க மனதில்லாது இருந்தார், அதை குடிக்கவில்லை. ஏன் அப்படி குடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த வழியிலிருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கல பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. சிலுவை மரணம்ன்றது ஒரு மிகப்பெரிய வழி. அந்த வழியிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கல பாருங்க. அது ரொம்ப கொடூரமான ஒரு சிலுவையில அறையப்படுகிறவர்கள் அந்த ஆணியெல்லாம் அடிக்கிறாங்க, கையில காலில எல்லாம் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர்கள் அந்த சிலுவையில தொங்கும் போது எதனால சாவாங்க அப்படின்னு சொன்னா, பிளட் சர்க்குலேஷன் ஏற்கனவே பாதிக்கப்படுமா. ஏற்கனவே பாருங்க, தொழுவத்தில் வச்சு அடிச்சதுனால எல்லா பிளட்டும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பிளட் சர்க்குலேஷனும் பாதிக்கப்படுது. ஆர்கன் ஃபெயிலியர், ஆர்கன் ஏதாவது பர்டிகுலர் பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆஸ்பேசியா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க. இந்த ஃபெயிலியர் ஆர் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ், அதாவது மூச்சு விடுறதுல ஒரு பெரிய சிரமத்தை இது உண்டாகும் இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது. அதனால இந்த காடியை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஷாக்கு கொடுக்குற மாதிரி, அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அந்த சிலுவை மரணம் இருக்குமா. அதனால பாருங்க, இந்த மாதிரி சிலுவை மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு என்ன பண்ணி வந்திருக்கலாம், காடியை வாங்கி குடிச்சிருந்திருக்கலாம். பொதுவாக எல்லா சிலுவையில் அறையப்படுகிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காடியை வாங்கி குடிப்பாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணல, அந்த காடியை வாங்கி குடிக்கல, கசப்பு கலந்த காடியை. இது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவர் மனுக்குலத்துக்காக அந்த பாவ நிவாரணத்தின் காரியங்களை முழுமையாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த வழிகளை எல்லாம் முழுமையா அனுபவித்தால் மட்டும்தான் பாவ நிவாரணத்தை முழுமையாக செய்ய முடியும். அது இல்லாம, அந்த வலி இல்லாம, வேதனை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதனால என்ன பண்றாரு, இந்த காடியை வாங்க மறுக்கிறார். சங்கீதம் 69:21 எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த சிலுவை இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிலாத்து முன்னாடி அது வரைக்கும் தொழுவத்துல மாட்டப்பட்டு அடிச்சு சிலுவையை சுமந்து தூக்கிட்டு வராரு. இந்த டைம்ல எல்லாம் அவருக்கு எதுவுமே குடிக்க கொடுக்கல, எதுவுமே சாப்பிடல. பசி இருக்குது, தாகம் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்க. இயேசுவை பத்தி சொல்லி இருக்குது பாருங்க பைபிள்ல. அவர் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா பாருங்க, இவர் தாகத்துக்கு தண்ணீர் கூட கொடுக்கப்படவில்லை. கசப்பு கலந்த காடியையும் இயேசு வாங்க மறுக்கிறார். இதெல்லாம் என்ன வெளிப்படுத்துது, இயேசுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மனுக்குலத்தின் மேல் அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருந்தால் அந்த காடியை வாங்காமல் முழு வேதனையும் அவர் அனுபவித்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயங்கள்லாம் நீங்க எப்படி அதுல இருந்து மேற்கொண்டு ஜெயிக்க போறீங்க? இந்த இயேசுவை நினைத்து பாருங்கள். அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். அவர் அவ்வளவு என்டியூரன்ஸ் பண்றாரு, அவ்வளவு பொறுமையா இருக்கிறார் கல்வாரி சிலுவையில. இதெல்லாம் நினைத்து பாருங்கள். இதை நினைத்து பார்க்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். உங்களுக்கென்று ஒருவர் மரித்திருக்கிறார், அவர் என்ன வேணாலும் உங்களுக்காக செய்வார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும். இந்த பூமியில நீங்கள் வாழ தகுதி உள்ளவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். வாழலாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணலாம். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கசப்பு கலந்த காடிய ஆண்டவரை நீர் குடித்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, சிலுவையில் உள்ள அந்த முழு பாடுகளையும், அந்த முழு வேதனையையும், வலியையும் நீர் சுமந்து
கொடுத்து மனுக்குலத்தின் பாவ நிவாரண ஆண்டவரே அந்த பலியை கரெக்டா செய்து முடிக்கும்படி அந்த காடியை, அந்த கசப்பு கலந்த காடியை வாங்க மறுத்து விட்டீர் என்கிற இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்து ஆண்டவரே இதை நாங்கள் புரிந்து கொள்ள, உங்களுடைய அன்பை விளங்கிக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லோருக்கும் புரியட்டும் கர்த்தாவே, எல்லோருக்கும் விளங்கட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் என்பவர்களை பற்றி அறிவை ஆண்டவர் நேர் கொடுக்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.